ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்குறீங்களா? கேழ்வரகு கஞ்சி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேழ்வரகு மாவு ஒரு 2 கரண்டி போல் நான் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். இப்போ இதில் நாம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு பெரிய சொம்பால் ஊற்றுறேன். அது பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் அளவுக்கு இருக்கும். அந்த தண்ணி 1/2 லிட்டர் தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கோதுமை தோசைக்கு கோதுமை மாவு கரைப்போம் இல்லையா, அந்தமாரி நல்லா கையால் கலக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும். கட்டி கொஞ்சம் கூட இருக்கவே கூடாது. நல்லா கரைச்சி எடுத்துடணும். அப்போ தான் உங்களுக்கு கேழ்வரகு மாவு அதை நம்ம காய்ச்சும் போது உங்களுக்கு கட்டி விழுகாமல் இருக்கும். நல்லா இது மாதிரி கரைச்சி விட்டுருங்க. ஒரு கட்டி கூட இருக்கவே கூடாது. இதில் திரும்பவும் நம்ம ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சா, நல்லா தண்ணியாக இருக்கும். அப்போ தான் நம்ம காய்ச்சும் போது அது கெட்டியாக கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா காய்ச்சிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அப்படியே அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும், ரொம்ப கெட்டி விழுந்துடும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கைவிடவே கூடாது. கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஊற்றின தண்ணியிலேருந்து அப்படியே திக்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நல்லா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். இது மாதிரி பபிள்ஸ் வந்துச்சு அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த கேவுரு மாவு நல்லா வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதை நல்லா மூடி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் எடுத்து நம்ம அதை கஞ்சியாக ரெடி பண்ணலாம். இப்போ அடுத்த நாள் காலையில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு நான் கெட்டியான தயிராக எடுத்திருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுருங்க. அதுவும் கட்டி இல்லாமல் இருக்கணும். திப்பி திப்பியாக தெரியும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இது மாதிரி நல்லா பீட் பண்ணி வச்சுருங்க. இப்போது முதல் நாள் நைட்டு நம்ம கேவுரு கஞ்சி செஞ்சு வச்சோம் இல்லையா, அதை இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு கொஞ்சம் புளிச்சு கரெக்டான பதத்தில் இருக்கும். இதை நாம் இந்த தயிரோட ஆட் பண்ண போகிறோம். தயிரோட நாம் செஞ்சு வச்சுருக்க இந்த கேவுரு கஞ்சி இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நாம் இதையும் நல்லா பீட் பண்ண போகிறோம். தண்ணி ஊற்றியாச்சு. நிறையவே தண்ணி ஊற்றிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப கம்மியாக ஊற்றிங்க, ரொம்ப கெட்டியாக திக்காக இருக்கும். தண்ணி ஊற்றி நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த தயிரும் இந்த மாவு இருக்கு இல்லையா, இதுவும் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் வரும். நம்ம நாள் செஞ்சதே கட்டி இல்லாமல் தான் காய்ச்சி வச்சுருக்கோம். அதனால் இது கரெக்டாக இருக்கும். கட்டியாக இருந்ததுன்னா சரியாக வேகாததாக இருக்கும். இப்போது சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இதில் சேர்த்துட்டேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா கஞ்சி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் காலையில் டிஃபனுக்கு பதிலாக இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்ப கூலிங்காக போகுங்க. உங்களுக்கு உடம்புல உள்ள சூட்டை இது உங்களுக்கு குறைக்கும். ஏன்னா நீங்கள் உடனே செஞ்சு உடனே எடுத்துக்கிட்டால் தான் ஹீட்டே தவிர முதல் நாள் நைட்டு செஞ்சு அடுத்த நாள் காலையில் எடுத்துக்கும் போது அது அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் தயிர் சேர்த்துருக்கோம், சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது இன்னும் நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியை தரும். அதனால் ஒரு காலையில் டிஃபனுக்கு எடுத்துக்கலாம். இல்லைனா ஒரு 11 மணி போல் சாப்பிட்லாம். அதுக்கு நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், ஊறுகாய், மாங்காய் வத்தல், இந்த மிளகா வத்தல், கொத்தரங்காய் வத்தல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.